மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தர்மபுரியில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால், சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால், முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது. ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் உங்க கையிலே இருக்கின்றது, ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது. ஆட்சியாளரை தான் பார்த்து கேட்க முடியும். அப்படித்தானே கேட்க முடியும். யாருமே பழி சுமத்தி தப்பித்து விட கூடாது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இனியாவது இன்றைக்கு நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் 163 கூட்டம் 163 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன். ஒரு 5-6 மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க. மற்ற மாவட்டத்தில் எல்லாம் நம்ம கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர், நிர்வாகிகள் பாதுகாப்போடு தான் கூட்டம் நடத்த முடிஞ்சது. ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா, முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா, ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறீங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பணி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார், இவர் சென்றார், இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்ல. இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிலை என்ன? மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? ஒரு அதிகாரி பேசலாமா? அரசியல்வாதி பேசலாம், ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரியிடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது. அதே போல ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார். நீங்க அரசியல்வாதியா? சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான் உங்களுடைய பொறுப்பு. சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு கரூரிலே ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள். அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளரிடத்தில் இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசுகின்ற பொழுது, இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, அதுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும்? நடக்குமா? இதையெல்லாம் ஒரு கண் துடைப்பு.
நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு, நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம். திரு ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் இன்னும் நீங்க திருந்த பாட்டில்ல, திருந்ததாக இல்லை. இவ்வளவு உயிர் தமிழ் மண்ணிலே நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். தலை சாய்ந்து செல்கின்றார்கள். தலை நிமிர்ந்து இல்ல, தலை சாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம். அத்தனை பேரும் பதறி போயிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போயிருக்கின்றார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர். உண்மைதானே? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.